ரெண்டுமே நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா பர்சனலா எனக்கு அமரன் நல்லா இருக்கு. ஏன்னா எஸ்கே ஒரு ஒரு ஃபேமிலி ஹீரோவா அப்படியே பார்த்துட்டு இந்த மாவீரன் ரெமோ அந்த இதுல இருந்து அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகி அமரன் அது நல்லா இருக்கு. உடம்பெல்லாம் ஏத்தி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆனா அந்த டெடிகேஷன் சொல்லுவாங்கல்ல ஒரு மூவிக்காக, லைக் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் பிடிச்சிருக்கு. சிவகார்த்திகேயனோட நடிப்பு நல்லா இருக்கும். அவனோட ஆக்ஷன் கொஞ்சம் காமெடியா நல்லா இருக்கும், பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும். ராயன் தான் பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மொட்டை கெட்டப்ல பண்றாரு. ஒரு பெரிய த்ரில்லர் மூவி மாதிரி தெரியுது, கேங்ஸ்டர் மாதிரி தெரியுது. அதுவும் ரெண்டாவது தனுஷோட டைரக்ஷன், ரகுமான் சார் வேற மியூசிக் பண்றாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு, ஜாஸ்தி இருக்கு. ராயன் தான் ப்ரோ. நம்ம தனுஷ் பாத்தீங்கன்னா மாசா இருக்கா போல, புது லுக்கு. அவர் இது வரைக்கும் பார்க்காத லுக்ல பாக்குறோம், நல்ல கான்செப்ட் ஆகும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம சந்தீப் கிஷன் வேற இருக்கிறாரு, பயங்கரமா ஆக்டிங் பண்ணுவாரு அவரும். அதனால ராயன் லுக் தான் ப்ரோ. எதனால ராயன் லுக் பிடிச்சிருக்கு? ஏன்னா 50th படம் அவரே டைரக்ட் பண்றாரு, அதனால ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்னு ஒரு எண்ணம். அதோட லுக் வைஸாவும் நல்லா இருக்கு. அடி கேப்டன்ல வேற நல்லா மாசா போயிருச்சு. அதனால 50th படம் எப்படியும் இன்னும் ஒரு மாசம் எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. அதனால நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, விஜய் பிடிக்கும் ஆனா அதுக்காக அஜித் பிடிக்காதா அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இல்ல. ராயனும் நல்லா இருக்கு. ஆனா தனுஷ் ஆல்ரெடி அப்படி பார்த்தது தானே, அந்த அந்த ஸ்டோரி லைன்ல வட சென்னை ஸ்டோரி லைன், கேங்ஸ்டர் ஸ்டோரி லைன்ல ஆல்ரெடி பார்த்தது தானே. அதனால எஸ்கேவை புதுசா பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஏதோ ஒரு இந்த துப்பாக்கி படம் அந்த இதுல வருது, பட் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே சொல்ற முடியாதுல்ல. மிலிட்டரி ஆபீசர் கொஞ்சம் வித்தியாசமான இதா இருக்கு. செட் ஆகுதா? அவருக்கு செட் ஆகல. என்ன பொறுத்தவரை அவருக்கு செட் ஆகல. இல்ல, கண்டிப்பா மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து தனுஷ் வந்து அந்த அது இதை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் ஒரு ரேஞ்சில் இருக்காரு. ஸோ எப்படி பார்க்க போனாலும் தனுஷோட தனுஷ் மூவிக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அவரை பார்த்தா என்ன ப்ரோ, மாசா இருக்கும், மஜாவா இருக்கும். தேட்டர்ல பார்த்தாலே பயங்கரமா இருப்பாப்புல, தலைவருக்கு சொல்லவா வேணும். அமரன் லுக்கும் நல்லா தான் இருக்கு. அவரு ஓரளவுக்கு இப்ப நல்லா பாடி பில்ட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நியூ இதுல ஒரு ஜேர்னல்ல வந்திருக்காரு. பார்ப்போம் எது நல்லா இருக்குன்னு. ரொமான்டிக் படமா பண்ணிட்டே வந்துட்டு திடீர்னு ஒரு திருமலை மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா படம் ஹிட் ஆச்சு. அது செட் ஆகுமான்னு அந்த டைம்ல யோசிச்சாங்க, ஆனா ஹிட் ஆச்சு. அதே மாதிரிதான் இப்போவும் நல்லா அதே மாதிரி டாக்டர் வரைக்கும் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டா நடிச்சிட்டு வந்தாரு. டாக்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் டான்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன படம், மாவீரன் வந்துச்சு. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா பண்ணாதானே ரீச் ஆக முடியும். ஒரே மாதிரி ஸ்டோரி லைன்ல போனா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. டிஃப்ரெண்டா போனாதான் நல்லா இருக்கும். ஸோ அமரன் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. மிலிட்ரிக்குன்னு ஒரு இவர் வந்து ஒரு காமெடி, ஒரு லவ், அதுலதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. மிலிட்ரிக்கு இவருக்கு செட் ஆகும். இல்ல, இந்த லுக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் தேவையில்லைங்கிறேன். ஏன்னா நல்ல ஜாலியா ஒரு படம் பண்ணிட்டு கமர்ஷியலா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சீரியஸ் பிலிம் இது வந்து உடம்பெல்லாம் ஏத்தி இது பண்ணி அது வந்து இவ்வளவு சீக்கிரம் தேவையில்லைன்னு தோணுது. செட் ஆகல. பிடிக்காமல இல்ல ப்ரோ, நமக்கு அவரையும் பிடிக்கும், இவரும் பிடிக்கும். அவரு முன்னாடி இவர் வச்சுன்னா இவர் தனுஷ் வருவாப்ல, தனுஷ் மஜாவா இருப்பாப்ல. அவர் ஆக்டிங்கே வேற லெவலில் இருக்கும். எஸ்கே அண்ணனும் பிடிக்கும். அவர் எப்படி பிடிக்கும்னா காமெடியில பிடிக்கும். புதுசா ட்ரை பண்றாப்ல, பண்ணிட்டோம் நல்லா தான். அது பாத்துக்கலாம். இப்போ கிளாஸ் ஆனிச்சுன்னா அடுத்து ரெண்டுமே ஓரளவுக்கு இப்போ ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. அது வந்து நான் அமரன் நம்பர் போவேன். தனுஷ் படமும் போவேன். தனுஷ் பிடிக்காதுலாம் இல்ல, பிடிக்கும், பார்ப்பேன் தனுஷ் படம்லாம். ஆனா அமரன் பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சிவகார்த்திகேயன் படம், தனுஷ் படம் நான் போவேன். தனுஷ் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல, காமெடி பண்ணணும்னு கிடையாது, இன்னும் வேற லைஃப் ரிலேட்டடா எவ்வளவு சோசியல் இஷ்யூ மெசேஜஸ் இருக்கு. அந்த மாதிரி ஓரியன்டா ஃபிலிம் பண்ணிருக்கலாம். இது வந்து கொஞ்சம் அந்த லுக் அந்த அளவுக்கு செட் ஆகல. என்ன ப்ரோ ஏறமோன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு மாதிரி என்ன ப்ரோ சொல்லணும்? தலைவர் இருக்காப்ல, பாத்து போகலாம். அவர் பாத்துப்பா, மியூசிக் தானே. ஆப்வியஸா தனுஷ் படம் தான். ஏன்னா 50th படம் எப்படியும் அவரே எழுதுறாரு, அதனால ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. நல்லா யோசிச்சு தான் எழுதுவாரு, எப்படியும் மாசா தான் எழுதுவாரு. அவர் சூஸ் பண்ற கதையே சம்டைம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அசுரன், வட சென்னை, அப்புறம் லைக் திருச்சிற்றம்பலம், ஒரு சில அப்படியே இருக்கும், இப்படியே இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவர் கதை எழுதும் போது அது டிஃப்ரெண்டா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம் ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கும், நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். தியேட்டர் போய் நாங்க பார்க்க விரும்புறோம். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுஷோட டைரக்ஷனு, ரகுமான் சார் மியூசிக், அது ஒன்று. அது கேங்ஸ்டர் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. புது சேனல் எடுத்திருக்காங்க, எல்லாம் அதிகமா பாத்துருக்காங்க. ஏதோ டிஃப்ரெண்ட் லுக்குங்கனால எல்லாம் பாத்துருக்காங்க. எப்படின்னு என்ன படம் தான் தெரியும். இல்ல, அவரு எப்படி பண்ணாலும் சரி, நெகட்டிவ் ஷேடு பண்ணாலுமே வந்து எதிர்பார்க்கறாங்க ஆடியன்ஸ். ஏன்னா இது வரைக்கும் தனுஷ் வந்து நெகட்டிவ் ஷேடு மோஸ்ட்லி பண்ணல. இது பண்ணா கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும், எதிர்பார்ப்பாங்க ஆடியன்ஸ். அதான் அது புதுசா ஒரு வித்தியாசமா பண்ணியிருக்காரு. எப்போதும் காமெடியா இது பண்ணி ஒரு ஜாலியான கேரக்டர் பண்ணுவாரு. புதுசா நல்லா பாடி மில்லாம் பண்ணிட்டு ஒரு ஆர்மி கெட்டப்ல பாக்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. படத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. டீசர் பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கு. படம் வந்தாதான் அடுத்த என்னன்னு தெரியும். இல்ல, கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆக்சுவலி ரகுமான் சார் வந்தாருனாலே அந்த குவாலிட்டி கொஞ்சம் இன்னும் பெருசா இருக்கும். ஸோ அதனால
அது நல்லா இருக்கும். இந்த காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் அதுவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுது. இல்லை நான் ரொம்ப வெயிட் பண்றேன். அதான் தனுஷோட டைரக்ஷனு, ஏன்னா அவரே ஃபர்ஸ்ட் டைம் கேங்ஸ்டர் இந்த மாதிரி டைப் ஆஃப் இது பண்றாரு. ஸோ நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன்.